ராமநாதபுரம் வனத்துறையுடன் சேர்ந்து தொடர் பறவைகள் கணக்கெடுப்பு வந்து ஆய்வுகளாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த ஆண்டு வலசை பறவைகளோட வருகை அப்படிங்கிறது ஒரு 30லேருந்து 40 நாட்கள் வித்தியாசத்தில் தான் வருது. எப்பயும் ஜனவரி மாதமே வரக்கூடிய பூனாரைகள் இந்த ஆண்டு ஒரு பிப்ரவரி மாதத்தில் தான் வர ஆரம்பித்தது. முதல் வாரத்திலேருந்து பார்க்க ஆரம்பித்தோம். முதலில் ஒரு 400 பறவைகளாக வர ஆரம்பித்தது. இப்போ அதிகபட்ச எண்ணிக்கையில் இளம் பறவைகளோட கிட்டத்தட்ட ஒரு 4000த்திற்கும் குறையாமல் இப்போ நம்ம கோதண்டராமர் இந்த வளைகுடா பகுதியில் வந்து அதிகமான எண்ணிக்கையில் பூனாரிகள் சேர்ந்துருக்கு. இன்னும் ஒரு மாத காலத்திற்கு இந்த பறவைகள் இந்த இடத்துலையே தங்கும். ஏன் இந்த பறவைகள் அங்கேருந்து இங்கே தேடி வருது அப்படின்னா, அவைகளுக்கு தேவையான நுண்ணுயிர்களும் கடல் பாசிகளும் உணவாக கிடைக்கக்கூடிய இடமாக இது இருக்குது. ஆனால் இப்போது இந்த இடத்துல வருகைக்கு தாமதமாகிறதுக்கு சில காரணங்கள் பார்த்தோம்னா, இந்த இடத்துல மாசுபடுதல், தண்ணீர் வந்து மாசுபடுறது, கழிவு நீர்கள், ராமேஸ்வரத்தினுடைய கழிவு நீர்கள் இந்த கழிமுக பகுதியில் கலக்கிறதுனாலையும் தண்ணீரின் தரம் வந்து மாறுது அப்படிங்கிறாங்க. பிஹெச் வேல்யூ அப்படிம்பாங்க. இது வந்து மாறுறதுனால இந்த ஆல்கே அப்படிங்கிற உயிர்கள் வந்து தோன்றுவதில்லை. ஸோ அதனால் இந்த பூனாரைகள் அதிக எண்ணிக்கையில் வர்றது இப்போ குறைந்துக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனோம் அப்படின்னா, இது ஒரு பல்லுயிர் சூழல் முக்கிய இடம். ஆனால் நம்ம இந்த இடத்தை வந்து வெறும் ஒரு சுற்றுலாத்தலமாகவும் ஒரு புண்ணியத்தலமாக மட்டும்தான் பார்க்குறோம். ஆனால் எண்ணற்ற ஆயிரம் பல்லுயிர்களுக்கு இது ஒரு வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அதனால் மனிதர்களை தாண்டி இந்த பல்லுயிர்களும் இந்த பகுதியில் நிலைத்திருந்தால் தான் கடலில் பொறுத்த வரைக்கும் மீன் வளம் எல்லாமே நல்லா இருக்கும். மீனவர் வாழ்க்கையும் நல்லா இருக்கிறதுக்கு இந்த கடல் பகுதி ஒரு சிறப்பான சுகாதாரத்தோட எந்த கழிவுகளும் கலக்காமல் பாதுகாக்கணும். பறவைகளை பொறுத்த வரைக்கும் இது நமக்கு ஒரு அறிகுறி அப்படின்னு சொல்லலாம். பறவைகள் எண்ணிக்கை நமக்கு அதிகமாக வர வர இந்த ராமேஸ்வரம் பகுதி நல்ல வளமிக்க பகுதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை அர்த்தப்படுத்துறது தான். பூனாரைகள் நமக்கு இனப்பெருக்கம் அப்படிங்கிறது உலக அளவில் அதிகமாக ஈரான் போன்ற நாடுகளில் தான் அதிக அளவில் வந்து இனப்பெருக்கம் பண்ணுது. ஸோ அங்கே இருந்து இதில் ஒரு எண்ணிக்கை வந்து வடக்கு ஆப்பிரிக்காவுக்கும் ஆசிய பகுதிகளுக்கும் இடம்பெயருது. ஸோ நமக்கு குஜராத் வழியாக இடம்பெயரக்கூடிய பூனாரைகள் ஒரிசா கடற்கரைக்கு வந்து அங்கே இருந்து கிழக்கு நோக்கி அப்படியே கிழக்கு கடற்கரையே பரவலாக வந்து நமக்கு இலங்கை வரைக்கும்